சமணர் வந்து ஒரு வியாபாரிகிட்ட வேலைக்கு போகிறாரு. வியாபாரி வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போ எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எழுத படிக்க தெரியுது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு காரணத்துக்காக சமணரை வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு. தனக்கு தெரிஞ்ச எல்லா வியாபார யுக்திகள் தந்திரங்கள் அப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. சமணர் வந்து பக்காவாக பிடிச்சிட்டாரு. அடுத்து வர வியாபாரத்தில் எல்லாமே பயங்கரமாக இது பண்ணுறாரு. லாபம் எக்கச்சக்கமாக வருது. வியாபாரியும் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. இந்த சமணருக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இனிமேல் நீ என்கிட்ட வேலை செய்ய தேவையில்லை, அதுக்கு பதிலாக நான் உன்னைய என்னோட பார்ட்னர் ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. வர லாபத்திலையும் நஷ்டத்துலையும் நம்ம ஈக்குவலாக பிரிச்சுக்கலாங்க. சமணர் ஓகேங்கிறாரு. லாபம் பெருகுது, வியாபாரம் பெருகுது. ஏதாச்சும் ஒரு நஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலும் அதை பற்றி ரொம்பலாம் ஒரி பண்ணிக்கவே இல்லை. சமணருக்கு முகத்தில் கூட காட்டவே இல்லை. சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த சமணர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருடைய அந்த எந்தூசியாஸ்டிம், இந்த மைண்ட் செட்டு, பேலன்ஸ்டான மைண்ட் செட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இவருடைய கம்பானியன்ஷிப்பை வந்து அவ்வளோ ட்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க எல்லா மக்களுமே. எந்த ஒரு லாபம் வந்தாலும் எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் ஒரே மைண்ட் செட்டோடையே இருக்காப்புல. எதையும் காட்டிக்க கூட மாட்டாப்புல. பயங்கர ஒரு அறிவாளியாக இருக்காப்புல. இவருக்கு ஏதோ ஒன்று தெரியும், சொல்லு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு வியாபாரி கன்ஃபியூஸ்ட் ஆகி இந்த கேள்வியை கேட்குறாரு சமணர்கிட்ட. சமணர் பதில் சொல்கிறாரு, எனக்கு ரொம்பலாம் எதுவும் பெருசாக தெரியாது, 3 விஷயம் மட்டும்தான் தெரியும். 1 ஐ கேன் திங்க், 2வது ஐ கேன் வெயிட், 3வது ஐ கேன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறார். புரியலையே. ஐ கேன் திங்க், இந்த வியாபாரத்தில் நான் தலை சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கோல். ஸோ அந்த கோலை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த கோலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அந்த கோலை நான் தவம் இருந்து காப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் தடம் பொருள மாட்டேன். இதுக்கு நடுவில் வேறு எந்த சின்ன சின்ன வெற்றி வந்தாலும் அது எனக்கு பெருசாக தெரியாது, அது மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கோலையும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது சமணர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். இதை பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் நம்மளை அந்த கோல்கிட்ட போய் சேர்க்கும் அப்படிங்கிறத விட அந்த கோலை நம்மக்கிட்ட சேர்த்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. We need to think, we need to wait, we need to fast.